வணக்கம் நண்பர்களே. விழுப்புரத்தில் நடந்த பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஐயா ராம்தாஸ் ஒரு சில விதி திருத்தங்களை கொண்டு வந்தார். கட்சி விதி திருத்தங்களை கொண்டு வந்தார். அதில் மிக மிக முக்கியமாக காணப்படுவது விதி எண் 35. கட்சியினுடைய பைலான் இருக்குல்லையா, அதில் விதி எண் 35. இதன்படி நிறுவனர் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் தேர்தல் கூட்டணி குறித்தோ சட்டமன்ற, பாராளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் எதிலும் நிறுவனர் தலைவர் ஒப்புதல் இன்றி கூட்டணி குறித்து பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு படிவம் A and B இதில் கையொப்பமிடும் அதிகாரமும் நிறுவனருக்கும் தலைவருக்கும் தான் இருக்கிறது. சரி, இப்போது இவரை தலைவர்லேருந்து எடுத்துட்டாங்க அன்புமணியை. இப்போ அவர் நிறுவனர் யாரை தலைவராக அறிவிக்கிறாரோ அவர்தான் தலைவர். அவர்தான் வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்களின் படிவத்தில் கையொப்பமிடுவார் தலைவராக. இப்போது விதியின் 31 மாற்றி அமைக்கப்பட்டதில் தனது ஒன்று டாக்டர் ராம்தாஸாக வலிய வந்து அன்புமணியை மகனாகவோ கட்சிக்கு உழைத்தவராகவோ இல்லை பலருடைய ஆலோசனையின் பேரிலையோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரை திரும்பவும் தலைவராக இவர் அறிவித்ததான் உண்டு. அதுவரைக்கும் அன்புமணியினுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறிதான். காரணம், இவர் நிறுவனர். இவர் ஒன்றும் பொதுச் செயலாளர். யார்? டாக்டர் ராம்தாஸ் நிறுவனர். அவர் பொதுச் செயலாளரோ இல்லை சில அதிகாரங்கள் இல்லாத ஒரு பதவியில் அதிகாரங்கள் இல்லாத பதவியில் இருக்கும் ஒரு சாதாரண தலைவரோ அல்ல. அந்த கட்சியை உருவாக்கியவர். அதனுடைய பேஸ் அப்படின்னு கருதப்படுகிற வன்னியர் சங்கத்திலிருந்து இது உருவானது தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அரசியல் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். அப்போ அங்கேருந்து வர்றப்போ இருக்கிற டாக்டர் தீரன் இது மாதிரி ஆட்களுடைய பலம் தனக்கு இருக்கும் பொழுது டாக்டர் ராம்தாஸ் தான் இப்போது கை ஓங்கி இருக்கிறது. மகனாக, தொண்டனாக அந்த கட்சி வளர வேண்டும் என்று நினைப்பவராக அன்புமணி தான் இப்போது இறங்கி போக வேண்டிய நிலையில் இருக்கிறார். தொடர்ந்து என்ன செய்ய போகிறார் அன்புமணி? இந்த காடுவெட்டி குருவுடைய மகள் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்கள நீங்கள் பொருட்படுத்த வேணாம்னு சொல்ல முடியாது. இந்த வட மாவட்டங்களில் வன்னியர் கட்சி மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி மிகுந்து இருப்பாங்க ஜாதி ரீதியாக. ஸோ இவர்களை ஒருங்கிணைப்பு பணியில் ஒரு தகுதியான ஆள் ஈடுபட்டால் ஒருங்கிணைந்து விடுவார்கள். அப்படித்தான் ராம்தாஸ் ஒருங்கிணைத்தார். ஸோ இப்போ அன்புமணியின் அடுத்த கட்ட அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது? தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.